ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நாம நேற்று கொடுத்திருந்த லெவல்ஸ் இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா மார்க்கெட் நாம சொல்லியிருந்த அந்த லெவல் நம்மளோட R1ல தான் ரிஜெக்ஷன் காலையில் ரிஜெக்ட் ஆனவ ஒரு சின்ன ஸ்விங்கு கொடுத்தான். நல்ல ஃபர்ஸ்ட் 3 கேண்டில் நல்ல ஒரு ப்ரீமியம் கொடுத்து ஒரு ஸ்விங்கு கொடுத்து ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் ப்ரைஸில் ரிஜெக்ஷன் ஆனோம். அங்கே ரிஜெக்ட் ஆகி டைரெக்டாக நம்மளோட S1 அங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்தான். திரும்ப அங்கேருந்து ஒரு ஸ்விங்கு கொடுத்து டைரெக்டாக நம்மளோட S2 எக்ஸாக்டாக நம்மளோட S2 அங்கே தான் திரும்ப சப்போர்ட் எடுத்து ப்ரீவியஸ் டே க்ளோஸை போய் டச் பண்ணியிருக்கான். நாம் இந்த லெவல்ஸை தாண்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 550 600 இது ரெண்டும் ஒரு டிசைட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். 600 அப்படின்றது மேலே போகிறதுக்கும் 550ன்றது கீழே போகிறதுக்கும் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த ஏரியாவில் தான் ரியாக்ட் ஆகிருந்தான். ப்ரீவியஸ் டேவோட லோ அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டேவோட ஸ்ட்ரைக் 350 அந்த ஸ்ட்ரைக்கில் தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தோம். நம்மளோட லெவலும் அந்த இடத்துல தான் இருந்தது. மார்க்கெட் நேற்று என்னதான் ஒரு பாசிட்டிவ்ல ஓப்பன் பண்ணியிருந்தான் அப்படின்னாலுமே மார்க்கெட்டால் அதை சஸ்டெயின் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்குங்களில் இருக்க ப்ரீமியம் தான். நீங்கள் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத மார்க்கெட் என்ன பண்ண போகுது அப்படின்றத ப்ரீமியம் தெளிவாகவே சொல்லும். உங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட்க்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு எக்ஸ்பைரி டேல ஏடிஎம் ப்ரைஸ் என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 22,620, 22,547, 22,401, 22,329 இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். நம்மளோட S2வும் ப்ரீவியஸ் டேவோட லோவும் ஒரே இடத்துல தான் இருக்கு. ஓகே, இதை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 500க்கு மேலே நின்று கால் சைடில் ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற பட்சத்திலேயே மார்க்கெட்டில் இன்னைக்கு அப் சைடில் நல்ல மூமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக மாறும். 500க்கு மேலேயும் ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துலேயும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக தெரியுது இன்னைக்கு. அதே மாதிரி பாட்டமில் பார்த்தீங்கன்னா 400க்கு கீழே நிற்கும் போது, அதாவது நம்மளோட S1ம் அங்கே தான் இருக்கு. 400க்கு கீழே நிற்கும் போது ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக மாறும். இன்னைக்கு எக்ஸ்பைரி டேல பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்ல 66 ரூபாய் தான் வச்சிருக்கான். 66 ரூபாய் அப்படின்றது ஒரு நல்ல ப்ரீமியம் கிடையாது. சைட்வேஸ்குள்ள போகிற ப்ரீமியமாக தான் இருக்கு. இன்னைக்கு ட்ரெண்டாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. ட்ரெண்டாக கொடுக்கணும்னா நாம சொன்ன இந்த விஷயங்கள் நடக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட்டை முடிக்கிறதுக்கும் வாய்ப்பாக மாறிடும். என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாமே நாம எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் நாம சொல்லிக்கிறது ஸ்பாட் அப்படின்றது 50 கம்பெனியோட ஆவரேஜ். நேற்று எக்ஸாக்டா நம்மளோட லெவல்ஸ்ல எல்லாமே நடந்த மாதிரி இன்னைக்கும் நடந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த லெவல்ஸ்ல போய் நீங்க என்ட்ரி எடுக்கக்கூடாது. நாம கொடுக்குற இந்த லெவல்ஸ் எல்லாம் எந்த ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்றத நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு மார்க்கெட் அந்தந்த லெவல்ஸை ரீச் பண்ணும்போது அந்தந்த ப்ரீமியம் என்ன பண்ணுது அப்படின்றத நீங்க மினிமம் ஒரு 1 மந்தாவது ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் இதுல எந்தெந்த இடத்துல அந்த லெவல்ஸ்லாம் ரியாக்ட் பண்ணுது, ஏன் ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.